இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஒரே பிசாசு சோதனை பாஸ்டர், பிசாசு போராட்டம் தாங்க முடியல, பிசாசு தான். நிறைய வேளை பிசாசே ஓரமா உட்காந்து அழுவான், நான் ஒண்ணுமே செய்யலைங்க, எல்லாத்துக்கும் என் மேலே பழி போடுறாங்க, அதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அவனே செய்யட்டுமே, அவனே செய்யட்டும். ஆனா நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும், கர்த்தர் அனுமதிக்காம அவன் நம்ம மேல என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. நாம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால நான் இந்த பிரச்சனை நடுவோட பொறுமையா தான் இருப்பேன், அவசரப்பட மாட்டேன். நிறைய வேளை இந்த மாதிரி ஒரு சின்ன சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனி எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு நான் பைபிள் படிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்ன இதுக்கு ஆராதிக்கணும், செஞ்சு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்பப்போ கேட்டுக்கிடுங்க, யாரை போல இருக்கேன் நான்? யோபின் மனைவி போல இருக்கேனா, யோபோ போல இருக்கிறேனா? யோபின் மனைவி சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க அப்படியே உத்தமத்துல உறுதியா இருப்பீங்க, போதும் உங்களெல்லாம் பார்த்துட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருந்தீங்க, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, தூக்கி போடுங்க, அவரை தூஷித்து ஜீவனை விடுங்க, என்ன வாழ்ந்து பிரயோஜனம்? அந்த மாதிரி விரக்தியில சொன்னாங்க. இந்த மனுஷன் அந்த நேரத்தில் கூட பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம். யோபுவின் பொறுமையை சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பொறுமைங்க அந்த ஆளுக்கு. கர்த்தாவே, நீர் எனக்காய் வைத்திருக்கிற பலனை நான் அனுபவிக்கும்படி எனக்கு கொஞ்சம் பொறுமை. எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை சேர்த்து ஒரு 3 வாரம் இருக்காது, 4 வாரம் இருக்காது, பேச்சே ஒரு மாதிரி மாறும். அப்ப நீங்க கூப்பிட்டு உங்க ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டு அந்த ஃப்ரெண்ட போய் ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்க, அதே பேச்சு இங்க ஒட்டி இருக்கும் அப்படியே, இல்லையா? அந்த முன்னால சேர்த்த வார்த்தை பின்னால சேர்த்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு, நம்ம வீட்டுல அப்படி பேசினது இல்லையே, எங்க இருந்து வருதுன்னு கேட்டா அது எங்க இருந்து வரும்? அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பாருங்க நம்முடைய கதவை ரொம்ப திறப்போம். எல்லாத்தையும் அப்படி நம்ம ரொம்ப மனசை திறக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம டோட்டலா ஃபில்டர்ஸே எடுத்துருவோம், நம்ம எதையுமே தடுக்க மாட்டோம், எதையுமே இது பேசலாம் அது பேசலாம்னா எந்த ஃபில்டரே இருக்காது. பொதுவாக பாருங்க, நம்ம ஒரு விருந்தாளிகிட்ட பேசும்போது, ஒரு அந்நியன்ட்ட பேசும்போது 10 காரியம் யோசித்து தான் பேசுவோம். ஒரு கேள்வி கேட்கணும் கூட 10 முறை யோசித்து இதை கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்க போனா கூட யோசித்து கேள்வி கேட்போம். ஒரு 2 வார்த்தை பேசணும், ஒரு 2 சென்டென்ஸ் பேசணும்னா மனசுல ஓட விடுவோம். இதை பேசினா அவங்க முகம் எப்படி மாறும், அவங்க தோற்றம் எப்படி மாறும், அவங்க பேச்சு எப்படி மாறும், அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் உள்ள ஃபுல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரும். உண்மையா இல்லையா நான் சொல்றது? அதே இது ஃப்ரெண்டை பார்த்தா இது மாதிரி யோசிக்கிறோம். உண்மை என்னன்னா இந்த டோட்டல் ப்ராசஸை கட் பண்ணிடுவோம். மனசுல என்ன இருக்கோ அது என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொஞ்சம் கூட மதகு திறந்து விட்டது போலதான். கேட்கிற கேள்வி எல்லாம் பாருங்க, ஃப்ரெண்டு கேட்கிற கேள்வியை பாருங்க, கொஞ்சம் கூட